சொல்ல மக்களே. ஓகே, இப்போ வந்து வீடியோ எங்கே இருக்குது? எல்லா கார்னரையும் செக் பண்ணு. இருடா, எங்கடா போச்சு? அது விடு, நம்மளுக்கு எதுக்கு? சொல்ல மக்களே. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, இந்த வாரம் வந்து வைத்திப்பே வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் வந்து இந்த வாரத்தில் அந்த அளவுக்குலாம் வந்து வீடியோ வராது. ஆனால் வந்து வைத்திப்பே வீடியோ வரும். ஆனால் நீங்கள் வந்து அஷா அட்வென்ச்சர் சேனல் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன, என் சேனல்லையும் மக்களை மறந்துடாதீங்க. ஓகே. ஆனால் நீ அதில் முதல் வீடியோ போடணும். போட்டுருந்தாங்கறேன்டா. ஏன்னா? ஆமாம், டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். சரி, அப்புறம் நேற்று என்ன வீடியோ போட்டேன்? நேற்று வந்து கக்கூன் போட்டேன் சொன்னேன். ரோப்ளாக்ஸில் வந்து அது என்ன பேர், நான் ஜிம் சிலிமினேட்டர்னு ஒன்று போட்டேன். இருடா, நேற்று நைட்டு உங்கள் பாட்டி ஃபோனில் ஒரு விளையாடி இருந்தல்ல, அது பேர் வந்து ஜிம் சிலிமினேட்டர். அது ஸ்விம்மிங் ஏதோன்னு வருமேடா. ஸ்விம்மிங் சிலிமினேட்டர். ஆமாம், நான் கூட வந்தோடனே சொன்னேன், ஏன் மொட்டால் சாய பிளாக் சுட்டு வாடா அப்படியே சொன்னேன். ஆமாம். ஏய், அதோட என்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ தெரியுமா? நீ 0 இருந்த தெரியுமா? அதுக்குள்ளே போயிட்டு எங்கே போகிறேன், நீண்ட போயிட்டேன். அங்கே ஜிம் மாதிரி இருந்தது பார்த்தியா? டேய், எனக்கு ஒழுங்காக லோட் ஆகவே மாட்டேங்கிறேன். அதனால தான் நான் பிளாக் ஷூட்ஸ் விளையாடிந்தேன். பிளாக் ஷூட்ஸில் யார் வேணாலும் வாங்கடாப்பா, நான் ஃப்ரீயாக ரைடு கேரி பண்ணி விடுவேன்னு. அதுக்கப்புறம் சாய செகண்ட் சி வந்தோடனே எவ்வளோ சீக்கிரம் பூடா எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பூடா எடுக்கிறேன். ஏன் முதல்ல நீ வந்து இப்போ வந்து உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குதா? என் கையில் வந்து இன்னும் 1000 கூட இல்லை. சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரூட்டே ரோல் பண்ண விடாது, ஓகேவா? ஃப்ரூட்டே ரோல் பண்ணாத. சரி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட இன்னும் ஏதாவது ஒரு நல்ல மேமூத் ஃப்ரூட் இருக்குல்ல, அது வந்து பூடா ஃப்ரூட்டுக்கு ட்ரேட் பண்ணு. டேய், பூடா ஃப்ரூட் இருக்கிறதுலே பெஸ்ட் கிரைண்டிங் ஃப்ரூட்ரா. அவங்க வேணாமாடு கேட்பாங்க. வேணாமும் கேட்பாங்களா? ஆமாம், இதோ பூடா ஃப்ரூட் வேணும்னா நானே சொன்னேன். அதோ பெஸ்ட் கிரைண்டிங் ஃப்ரூட்ரா. இல்லை வேற என்ன ஃப்ரூட் இருக்குது உங்ககிட்ட நல்லதா? நல்லதானா? சவுண்டு. சரி, அப்படின்னா சவுண்டுக்கு பூடா ட்ரேட் பண்ண. அவங்க எப்படியும் மேமூட் தான் கேட்க போகிறாங்க. எனக்கு தெரியாது. நீ முதல்ல செகண்ட் சி வந்தோடனே 1.2 மில்லியனு இல்லைனா பூடா ட்ரேட் பண்ணு. அதுதான் நான் சொல்கிற ஐடியா. உனக்கு தேவை பூடா. எனக்கு என் மேமூத்து வேணும். ஏன்னா நான் மேமூத்தை கஷ்டப்பட்டு மேமூத்தை உனக்கு பிடிக்காது தான் நான் வச்சுக்கிறது. ஒரு வகையில் பிடிக்காது. அதான் அதை போக பார்க்குறான். இல்லை, நீ வேணா கால்குலேட்டரில் போய் பாடுறா. அவன் வேணாலும் பூடா ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லு. அவன் ஏதாவது வேணாமான்னு கேட்பான். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மித்திக்கல் ஃப்ரூட்டாடு கேட்பான். ஏன்? ஆமாம், ஏன்னா பூடா பெஸ்ட் கிரைண்டிங் ஃப்ரூட்டு. யாரும் அவ்வளோ சீக்கிரம்லாம் கொடுத்துட மாட்டாங்க. நீ ட்ரேட் பண்ண மாதிரி அதை கொடுத்து ட்ரேட் பண்ண. நான் வந்து ஃபீனிக்ஸ் கொடுத்தேன். வேணாம் கூடுறா, அதுதான் ஒர்த்து. வேணாம் கூடு, இல்லைனா பூடா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். உங்ககிட்ட மேமூத் இருக்குது. மேமூத்தோட வேணாம் தான் பெஸ்ட்டு, புரியுதா? மக்களே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கால் தான்டா. நான் தெரியும். ஆனால் சாய்க்கு அட்வைஸ் கொடுத்துருந்தல. சரி, ஏதோ இப்போ புரியுதா எதுக்குன்னு? பார்க்கலாம். நீ முதல்ல பூடா ஸ்டாக்கில் இருக்கான்னு பாரு. முதல்ல செகண்ட் சி வந்தோடனே உனக்கு மாடல் வேறு. அடியில் செகண்ட் சி வரதுக்கு முன்னாடி ஒரு நீ லைட் யூஸ் பண்ணுறியா? அப்புறம் ஒரு 716 போகும்போது செகண்ட் சிக்கு போ. அப்போ தான் ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி கிடைக்கும். 760 16 நீ தேர்ட் சி போனேன்னா பூடா தான் பெஸ்ட்டு, வேறு வழி இல்லை. ஏன் சொல்கிற தெரியுமா? தேர்ட் சியில் ஃபஸ்ட்டு எனிமிக்கு எப்போ கம்யூனிட்டி கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. எப்போ கம்யூனிட்டி கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் 1552 கிடைக்கும் ஃபஸ்ட்டு.
புரியுதா? செகண்ட்ஸுக்கு போனோடனே பூடா தான் பெஸ்ட்டு. அம்யூனிட்டியில் அம்யூனிட்டி கிடைக்கிறதுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது. ஒன்றும் பூடா இல்லைன்னா கேஸு. அதுவும் கேஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காத. ஒரு நல்ல ஹை லெவல் செகண்ட்ஸு போனோடனே அட்லீஸ்ட் ஒரு 1700 திண்டால் தான் கேஸ் பெஸ்ட்டாக இருக்கும். நீ எங்கே மெயின் பண்ணுற? ஓ சொல்கிறேன். 1700 எடுத்ததுக்கு கேஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டா. ஆனால் கேஸுக்குலாம் அவ்வளோ வேல்யூ இல்லை. வேல்யூ இருக்குது, அவனும் அவ்வளோ சீக்கிரம்லாம் ட்ரேட் பண்ண மாட்டான். ஆனால் நீ என்ன பண்ணுற? அதுக்கு பதிலாக நீ ஸ்டாக்கில் தான் செக் பண்ணது ஒரே ஒரு வழி. தரானான்னு பாரு மேமூத்து கேட்பேன். இல்லைடா இப்போ வந்து கேஸ் டிமாண்டு செம்மையாக போயின்னு இருக்குது. நிறைய பேர் எல்லா புது ஃப்ரூட்ஸ்க்கும் டிமாண்டு செம்மையாக இருக்குது. ட்ராகனுக்கு அது செம்மையாக இருக்குடா. கேட்டாலும் கொடுக்க மாட்டான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெர்மனன்ட் கிட்ஸோனி 3 கிட்ஸோனி அது கொடுத்தாதான் ட்ராகனே கொடுப்பாங்க. அவ்வளோ டிமாண்டா? ஆமாம், டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குடா ட்ராகன் ரிவருக்கு. இதுக்கும் வெயிட் பண்ணாது. அடுத்த அப்டேட்டில் செம்மையாக இருக்க போகுது. ட்ராகனுக்கு டிமாண்டே போயிடும். ஏன்? அட்டடிக்கெல்லாம் எதுக்கெல்லாம் டிமாண்ட் வரும்னா கிராவிட்டி ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் என்னது கண்ட்ரோல் ஃப்ரூட்டு, வெனம் ஃப்ரூட் என்கிட்ட இருக்குது. வேறு ஏதாவது புதுசாக ஃப்ரூட் ஆட் பண்ணுவாங்களா? அந்த 3 ஃப்ரூட்டுக்கு ரீவொர்க் வருது. எப்போ? அடுத்த அப்டேட்டில் இப்போ டீசர் காமிச்சிட்டாங்க. 3 ஃப்ரூட்டுக்கு ரீவொர்க்குன்னு எல்லாம் ஆட் பண்ணு சொல்கிறாங்க. 3 ஃப்ரூட்டுக்கு ரீவொர்க் பண்ணுறோன்னு. அது என்னென்னு சொல்லிட்டாங்களா? கிராவிட்டி, கண்ட்ரோலு, வெனமு, இது 3க்கும். ஆமாம். சரி, நீ முதல்ல என்ன பண்ணுற? செகண்ட்ஸ் போயிட்டோன்னே பூடா ட்ரேட் பண்ணு. யாராவது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுற? சாப்பிட்டுற. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரூட் ரோல் பண்ணேன். ஓகேவா? காசு காய்ச்சாலே ஃப்ரூட் ரோல் பண்ணிடுறேன். வெயிட்டிங் சைடெலாம் பார்க்காத. அந்த 3 ஃப்ரூட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் கிடைக்கட்டும். அதுதான். என்னென்ன ஃப்ரூட்டு? கிராவிட்டி, கண்ட்ரோல், இல்லைன்னா வெனமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு. அதுக்கு ட்ரேட் பண்ணவும் இப்போ ட்ரை பண்ணிட்டா? ட்ரேட் பண்ணாடன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தோடனே டிமாண்டு செம்மையாக போயிடும். இப்போ ட்ரேட் பண்ணேன்னா எல்லாரும் மொக்க ஃப்ரூட்டாக கொடுப்பாங்க. நீ அக்செப்ட் பண்ணேன்னா உனக்கு பெரிய லாஸு. சொல்லிட்டேன். தெரியும் எனக்கு எந்த ஃப்ரூட் ட்ரேட் பண்ணணும். எனக்கு மட்டும் தெரியாதா? தெரியும். ஆனால் உனக்கு நிறைய ரீவருக்கு பார்த்து தெரிலல, அதனால தான் சொல்கிறேன். இப்போ தான் இவ்வளோ வேவா தம்பி? இங்கே பாருப்பா எவ்வளோ பேசணும் முடியும். இதோ இந்த வெறிக இருந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தியா? எவ்வளோ நோண்டிட்டேனே. ஓகே மக்களே,